மற்றும் நமது இந்திய குடியரசின் 76வது நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு மகத்தான நாள். மன்னராட்சி மறைந்து மக்களாட்சியை நாம் துவக்கிய நாள். இந்த நாள் ஒரு புனிதமான நாள். முடியரசை அகற்றி குடியரசை நிலைநாட்டிய நாள். சுதந்திர இந்தியாவில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை எல்லாம் இயற்றி ஜனநாயகத்தை மேம்படுத்திய நாள். அப்பேற்பட்ட குடியரசு தினத்தின் 76வது பிறந்த நாள் இன்று. வழக்கம் போலவே இம்முறையும் இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாட நாம் அனைவரும் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். முதலில் கடவுள் வாழ்த்தாக தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம். இந்த பாடலை தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் தவறு இழைக்கக்கூடாது என்று முதலில் ரெக்கார்டிங் நடக்கும். அது கூடவே நீங்களும் சேர்ந்து இசைந்து பாடலாம். எழிலொழுகும் நன்றி நன்றி. இப்பொழுது நமது மதிப்புக்குரிய கவுண்டர் ஐயா அவர்கள் பாரத தாயின் மணிக்கொடியை, இந்த மூவர்ண கொடியை ஏற்றி இந்த விழாவினை துவக்கி வைப்பார்கள். அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இயக்கப்படும். விரும்பும் நமது பாரத நாடு உலகத்திற்கு எப்போதும் அமைதியே விரும்பும் நமது பாரத நாடு உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கிறது. உலகெங்கும் எப்பொழுதும் சாந்தி நிலவ வேண்டும் என்று பாடுவதற்கு வருகிறார் திருமதி சரஸ்வதி சுந்தரம் அவர்கள். எல்லா நல்லுள்ளங்களுக்கும் எனது மகத்தான குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளையதுவே, காந்தி மகாத்மா கட்டளையதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவ, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவ, சாந்தி நிலவ வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். கொடுமை தீயோர் மனமது தீர்ந்த நற்குணம் அது புகட்டிடுவோம், கொடுமை செய்யோர் மனமது தீர்ந்த நற்குணம் அது புகட்டிடுவோம், மடமையச்சம் மறுப்போம், மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம், மடமையச்சம் மறுப்போம்,
மக்களில் மாசிலா நல்ஒழுக்கம் வளர்ப்போ தினம் தருமாகிசை யோகினம் தந்தை தினம் தருமாகிசை யோகினம் தந்தை ஆத்மானந்தம் பெறவே சாந்தி நிலவ வேண்டும் உலகிலே சாந்தி நிலவ வேண்டும் ஆத்மசக்தி ஓங்க வேண்டும் உலகிலே சாந்தி நிலவ வேண்டும் சாந்தி நிலவ வேண்டும். சூழ்நிலையில் கண்டிப்பாக உலகத்தில் சாந்தி நிலவத்தான் வேண்டும். அடுத்து நெஞ்சிலே உண்மும் நேர்மை திறமும் இருந்தால் அவன் கண்ணிலே ஒளி இருக்கும். அது எதிரிகளை கொலை நடுங்க செய்யும். அப்படி ஒளிபடைத்த கண்ணினாய் இந்திய இளைஞன் வர வேண்டும் என்று வீரத்தை ஊட்ட வருகிறார் திருமதி விஜயம் விஸ்வநாதன். ஹலோ, நான் ஒரு பாரதியார் பாட்டு பாடுறேன். MS பாடின பாட்டு. ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, ஒருவி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உருவி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடிமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, கிரிமை கண்டு பொங்குவாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, கிரிமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டிறங்குவாய் வா வா வா, எளிமை கண்டிறங்குவாய் வா வா வா, கேள் போலடையினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதில்லா வல்லத்தினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதில்லா வல்லத்தினாய் வா வா வா, ஒளியிழந்த நாட்டிலே நின்றேறும், ஒளியிழந்த நாட்டிலே நின்றேறும், உதயனாயிரப்பவே வா வா வா, கலையிழந்த நாட்டிலே முன்போலே தலையிருக்க வந்த நாய் வா வா வா, கலையிழந்த நாட்டிலே முன்போலே தலையிருக்க வந்த நாய் வா வா வா, விளையும் அன்பும் யாவும் காத்தன் போல், விளையும் அன்பும் யாவையும் காத்தன் போல், விழியினால் விளங்குவாய் வா வா வா. தேங்க்யூ. பாட்டால் மயக்குவது மட்டும் நமது திறமை இல்லை. உயரிய கருத்துக்களை தன் பேச்சாலையும் உங்கள் மனதிலே விதைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வருகிறார் திருமதி பானுமதி பாஸ்கர். எப்போதுமே இவர் பேசும் பேச்சு அந்த நிகழ்ச்சிக்கு மகுடமாகவே இருக்கும். அதை இன்றும் நீங்கள் உணர்வீர்கள். இங்கு கூறியிருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கு என் காலை வணக்கமும் குடியரசு தின வாழ்த்துக்களும். இன்று நான் பேசப்போவதை திரு B.R. அம்பேத்கர் பற்றி. இந்தியாவில் உண்மையான தேசத்தந்தை, புரட்சியாளர், இந்திய பொருளாதார நிபுணர், சட்டமேதை, சமூக சீர்திருத்தவாதி, நீதி அமைச்சர், எழுத்தாளர், பேராசிரியர், வழக்கறிஞர், பட்டியலின மக்களின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், தொழிலாளர் துறை அமைச்சர் மற்றும் அரசியல் தலைவர் என இத்தனை பண்புகள் கொண்ட மனிதர் யார் தெரியுமா என நான் கேட்கவில்லை. இது உங்களுக்கே தெரியும்.
அவர்தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். இது ஒரு மராத்திய குடும்பத்தில் 14வது குழந்தையாக பிறந்தார். அவர் தந்தை ராணுவ பள்ளி ஆசிரியர். பள்ளி படிக்கும் பருவத்தில் இருந்தே ஒவ்வொரு கட்டத்திலும் அவமானத்தையும் இன்னல்களையும் சந்தித்தவர். பள்ளியில் படிக்கும் போது தண்ணீர் அருந்த கூட அனுமதி இல்லை. மற்ற உயர்குடி மாணவர்களோடு சேர்த்து உட்கார முடியாது. பொது இடத்தில் தேநீர் குடிக்க இயலாது. தேநீர் அல்லது தண்ணீர் கீழே சிந்தினால் அவர்களே அது ஒரு சூடும் இல்லாமல் துடைத்து வைக்க வேண்டும். அவர்கள் இடத்தை தினம் அவர்களே பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும். மற்ற பிள்ளைகளுடன் விளையாடக்கூடாது. ஏன் இந்த கெடுபிடிகள்? காரணம் என்ன? படிப்பில் மக்கா அல்லது மந்துகுமா? இல்லை இல்லை, மற்ற குழந்தைகளை விட அறிவுத்திறன் மிக அதிகமே. ஆனால் தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர். அப்படி பிறந்தது அவர் தவறா? எந்த விதத்தில் அவர் தாழ்ந்தவர்? யார் செய்த தவறு இது? இந்த குழந்தைதான் இந்திய அரசியல் நிர்ணய சாசன சட்டத்தில் அன்று தலை குனிந்து 250 பக்கம் எழுதி இன்று இந்தியர்கள் அனைவரும் தாழ்த்தப்பட்டவர்கள் உட்பட தலைநிமிர்ந்து படித்து முன்னேறி இருக்கிறார்கள். அவரால் தான் நாங்கள் நல்ல மனிதர்களாக வாழ்கிறோம் என கூறியவர் சில பல இன்று அவர் பள்ளியில் படிக்கும் போதே மகாதேவ அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவருக்கு உதவியாக இருந்தார். அந்த ஆசிரியர் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடாக தனக்கு பின்னால் அம்பேத்கர் என்ற பெயர் கிடைக்க பெற்றது. இவர் இயற்பெயர் பீம்ராவ் ராம்ஜி சட்பால். அவர் தந்தை பள்ளியின் மாற்றம் காரணமாக பம்பாயில் இடம் பெயர்ந்தார். அங்கு பரோடா மன்னர் உதவியார் இளங்கலை பட்டம் பெற்றார். சில ஆண்டுகளில் அவர் தாயும் தந்தையும் மறைந்து விட்டார்கள். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். அங்கும் சில ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்தார். வர்த்தகம், வரலாறு மற்றும் பகுப்பாய்வு அறிக்கை, இந்தியாவின் ஜாதிகள், வழிமுறை, தோற்றம் மற்றும் வளர்ச்சி என கட்டுரைகளை சமர்ப்பித்தார். லண்டன் பொருளாதார பள்ளியில் முனைவர் பட்டம் பெற பணியாற்ற தொடங்கினார். இவர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டதால் இந்தியா திரும்பினார். ஆனால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி போய் தன் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து முதுகலை பட்டத்தை முடித்தார். 1923ஆம் ஆண்டில் சட்ட அமைப்பின் வழக்கறிஞராக ஏற்கப்பட்டார். அவர் படித்த பாடங்கள் பொருளாதாரம், சமூகவியல், வரலாறு, தத்துவம், மானுடவியல், அறிவியல், அரசியல். ஆரம்ப வாழ்க்கையில் பொருளாதார நிபுணராகவும் பிறகு பேராசிரியராகவும் மற்றும் வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். பிற்கால வாழ்க்கையில் அவரது செயல்பாடுகளால் பரவலாக மக்களால் அறியப்பட்டார். இவர் ஒரு எழுத்தாளராக சில பத்திரிகைகளை வெளியிட்டார். மூக்கு நாயகர் மௌனத்தின் தலைவர் என்ற வார இதழை வெளியிட்டார். தாழ்த்தப்பட்ட மக்களின் அரசியல் உரிமைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடினார். இவர் பேராசிரியராக மும்பை கல்லூரியில் மாணவர்களிடத்தில் நல்ல மதிப்பை பெற்றாலும் ஜாதி காரணமாக மற்ற பேராசிரியர்கள் இவருடன் பழகுவதை எதிர்த்தனர். இவர் தான் மட்டும் கற்கவில்லை, பட்டியல் மக்களின் கல்வியை மேம்படுத்த அவர்களை உயர்த்த முயன்றார். தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் கல்வி மற்றும் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பாடுபட்டார். சைமன் கமிஷன் குழுவுடன் பணிபுரிய பம்பாய் மாகாணத்தில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இந்தியா முழுவதும் பெரும் எதிர்ப்பு இருந்தாலும் எதிர்கொண்டு எதிர்கால இந்திய அரசியல் அமைப்புக்கான சில பரிந்துரைகளை எழுதினார். இப்போது நேரமில்லை காரணமாக சிலவற்றை சொல்கிறேன். இதன் தலைமையில் இந்திய அரசியல் நிர்ணய சட்டம் ஏற்ற 2 வருடம் 11 மாதம் 18 நாள் ஆயிற்று. மொத்தம் 7 அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் கொண்டது. அதாவது சம உரிமை, பேச்சுரிமை, சுரண்டலை எதிர்க்கும் உரிமை, சமய சார்பு உரிமை, பண்பாடு, கலாச்சாரம், கல்வி உரிமை, அரசியல் அமைப்பை சீர்படுத்தும் உரிமை எனப்படும். இது சொத்துரிமை இது கொடுக்கப்பட்டு இது எழுதப்பட்டு விட்டது. பேச்சுரிமை என்பது முக்கியமானது. இதுவும் ஒவ்வொருவருக்கும் தன் கருத்தை கூறவும், எழுதவும், வாதம் செய்யவும், நீதி கேட்டு நீதிமன்றம் அணுகவும் வழிவகுக்கிறது. சம உரிமையில் நாம் அனைவரும் சமம். யாவரும் நாம் சட்டத்தை பேண வேண்டும். ஜாதி பாகுபாடு, இனப்பாகுபாடு, பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு, நிறப்பாகுபாடு எதுவுமின்றி அடிப்படை உரிமைகளை நாம் அனுபவிக்க கடமைப்பட்டவர்கள். இவை மறுக்கப்படும் போதோ நீதிமன்றங்கள் செல்லலாம். இந்த உரிமை பாதுகாப்பதிலும் மீறப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதிலும் இத்துறை பங்களிக்கிறது. இது பெரும்பாலும் அரசின் தன்னிச்சையான நடவடிக்கைக்கு எதிராக உள்ளது. நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் அணுகி தீர்வு பெற முடியும்.
இன்று தமிழ்நாட்டில் நடப்பதை யூகித்து அனுமானித்துதான் டாக்டர் அம்பேத்கர் எழுதினாரோ என்னவோ என எனக்கு தோன்றுகிறது. ஜெயிலுக்கு சென்று வந்தவர்களுக்கு நடு இரவில் பதவி பிரமாணம் செய்ய வைக்கவும், சிறையிலிருந்து வந்ததுமே மந்திரி பதவி ஏற்பதுமே இதற்கு தக்க உதாரணம். டாக்டர் அம்பேத்கரை பாபா சாஹேப், அதாவது மதிப்பிற்குரிய தந்தை என அடைமொழியிட்டு அழைக்கிறார்கள். அடிப்படை உரிமை மனிதனின் இருதயமும் உயர் சக்தியும் ஆகும் என்று குறிப்பிடுகிறார். இவர் சுதந்திர தொழிலாளர் கட்சி பட்டியலிடுவதற்காக துவங்கினார். தீண்டாமைக்கு எதிராக தீவிர இயக்கங்களை தொடங்கினார். குடிநீர் ஆதாரங்களை திறக்க பொது இயக்கங்களை நடத்தினார். இந்து கோவில்களில் அனைத்து ஜாதியினரும் நுழைகின்ற உரிமையில் போராட்டத்தை செய்தார். இரட்டை வாக்குரிமை பெற்ற பெருமை B.R. அம்பேத்கரையே சாரும். தீண்டத்தகாதவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற வார்த்தை அப்போதுதான் பயன்படுத்தப்பட்டது. 1950ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சட்டம் இயற்றிய பிறகு பட்டியல் இருந்தவர் என அழைக்கப்பட்டார்கள். 2 தடவை இவர் வேட்பாளராக நின்ற போது இவர் அமைச்சராக வரக்கூடாது என்று நல்லெண்ணம் கொண்டு திரு நேரு அவர்கள் தன் அவையில் வேலை செய்யும் வெகு சாதாரண நபரை அம்பேத்கருக்கு எதிராக நிற்க வைத்து பிரச்சாரம் அவருக்காக செய்து டாக்டர் அம்பேத்கரை தோற்கடிக்க வைத்த பெருமை திரு நேருவையே சாரும். திரு நேரு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி நடத்தும் போது தன் காலத்திலேயே தனக்கு தேர்வு செய்து மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா தங்களுக்கே கொடுத்துக் கொண்டனர். அவர்களே தேர்வு செய்து விருதை அவர்களே பெற்றனர். இந்த பெருமையும் நேருவையே சாரும். 1990ஆம் ஆண்டு இந்தியாவில் உயரிய விருதான பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் காலமான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்டது. திரு நேரு இந்திய அரசியல் நிர்ணய சட்ட தலைவராக ஆசைப்பட்டதும் அதை அடைய முடியவில்லை. ஏன்? நேருவை விட மெத்த படித்தவர் டாக்டர் அம்பேத்கர். தனக்கு தேர்வு செய்து தன்னை அதை பெற்றுக்கொள்ளும் அளவு கீழ்த்தனமாக போகவும் விரும்பவில்லை. தவிர வரலாற்று தொலைக்காட்சியில் CNN IBN தொலைக்காட்சியில் நடத்திய வாக்கெடுப்பில் இந்தியாவின் மிக தலைச்சிறந்த இந்தியராக டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது போதாதா சார்ந்து சொல்ல? ஆக மொத்தம் இன் எசன்ஸ் மத சுதந்திரம், தீண்டாமை ஒழிப்பு, அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குதல் உட்பட தனிப்பட்ட தன் குடிமக்களுக்கான உரிமைகளையும், அனைவரும் மதிக்கப்படுகின்ற சமூக அரசியல் சிந்தனைகளையும், பொருளாதார கொள்கைகளையும், பள்ளியிலும் கல்லூரியிலும் இட ஒதுக்கீட்டு முறையையும் அறிமுகப்படுத்தி புரட்சி செய்து விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறிய நல்ல சிந்தனையும் செய்கையும் கொண்ட தலைவர் நம் நாட்டிற்கு கிடைத்ததே நம் நாட்டின் பாக்கியமே. மக்கள் எப்போதும் அவரிடம் நீங்கள் தான் இந்த சிறந்த அரசியல் அமைப்பை உண்டாக்கியிருக்கிறீர்கள் என்று கூறும்போது இது என் விருப்பத்துக்கு மாறாக நிறைய செய்தி வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் அதை எரிக்கும் முதலில் நபராக நானாகத்தான் இருப்பேன் என்று கூறினார். என்னை பொறுத்தவரை டாக்டர் B.R. அம்பேத்கர் உண்மையான தன் சமூகம் வளர்ச்சியுட பாடுபட்ட ஒன் மேன் ஆர்மி இந்தியாவின் ஒற்றை அடையாளம். தன் சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் உந்தப்படுபவரை உயர்ந்த மனிதர் என டாக்டர் அம்பேத்கர் கூறியது அவருக்கே பொருந்தும். டாக்டர் அம்பேத்கர் சரீரத்தை ஒவ்வொருவரும் படித்தால் உங்களுக்கு அவர் யார் என்று புரியும். உங்கள் மதிப்பான வாக்கை தகுதியான நபருக்கு அளித்து நாட்டை காப்பாற்றுங்கள். இப்படியே போனால் இந்து சமுதாயமே அழித்துவிடும். கட்சி பற்றி பார்க்க வேண்டாம். இத்தனை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் பொறுமைக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. ஊசி ஏத்தினா ஒண்ணுமே தெரியாது, ஆனா ஊசி ஜம்முன்னு இறங்கிடும். அதே மாதிரி மஞ்ச புகழ்ச்சி அணியில என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி நம்மளை உண்மையிலேயே யோசிக்க வச்சுட்டாங்க. நன்றி. அடுத்து 4 திசைகளிலும் நமது பாரத மாதாவின் புகழ் பரவிக்கொண்டிருக்கிறது. அது மென்மேலும் சிறக்க ஜெயது ஜெயது பாரத மாதா என்று பாடுவதற்கு திருமதி உஷா அவர்களை இருக்கிறேன்.
जय 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 भारत माता, जय 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 भारत माता। अविरत हो तेरी गौरव गाथा, अविरत हो तेरी गौरव गाथा। जय 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 भारत माता, जय 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 भारत माता। जननी जन्मभूमि तू ही माता, जननी जन्मभूमि तू ही माता। जन जन तुमको शीश नवाता, जन जन तुमको शीश नवाता। वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम। जन जन आज है गाता माता, जय 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 भारत माता, जय 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 भारत माता। अनजन तुई देने वाली, अनजन तुई देने वाली। खन खन में तेरी दरियाली, खन खन में तेरी दरियाली। मैं हूँ पुत्र तू मेरी माता, दुर्गा काली तू ही सीता। जन्म जन्म का नाता माता, जय 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 भारत माता, जय 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 भारत माता। गौतम कबीर नानक की माता, गौतम कबीर नानक की माता। नेता सुभाष आजादी के माता, भगत राज सुखदेव की माता। ऊंचा सदा रहे ये तिरंगा, लहर लहर लहराए तिरंगा। भारत भाग्य विधाता माता, जय 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 भारत माता, जय 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 भारत माता। अविरत हो तेरी गौरव गाथा, अविरत हो तेरी गौरव गाथा। जय 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 भारत माता, जय 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 भारत माता। நன்றி நன்றி. Now last but not the least, இப்போது ஒரு படையே குடியரசு முழக்கங்கள் செய்ய வந்து கொண்டிருக்கிறார்கள். லயன்ஸ் கிளப்னா என்ன தெரியுமா? அரிமா சங்கம். அரிமா என்றால் சிங்கம். அப்படி அரிமாவுக்கு நிகரான இந்த அறிவியல் கூட்டத்தின் முன்னால் பாகிஸ்தானாவது, ஆப்கானிஸ்தானாவது, சீனாவாவது எல்லாமே ஜுஜுபி. எத்தனை மொழிகள் பேசுபவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியரே. எங்கள் இந்தியாவே அனைத்து தேசங்களிலும் சிறந்தது. சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்ற ஒருமைப்பாட்டை உங்களுக்கு உணர்த்த
வெவ்வேறு மொழிகளில் பாட வரும் இந்த சிங்க பெண்கள் மிசஸ் மங்களம் ஹரிஹரன், மிசஸ் சாந்தாராமன், மிசஸ் கலாராஜன், மிசஸ் உமா சுப்பிரமணியன், மிசஸ் சாரதாமணி, மிசஸ் ரேவதி ராம்குமார், மிசஸ் பஸ்ஸலா ராமன், மிசஸ் உஷா பாலன் மற்றும் மிசஸ் சுகன்யா சுப்பிரமணியன். வருக வருக வருக. ஹலோ, இப்போ நாங்க சாரே ஜஹாं से अच्छा हिंदुस्तान हमारा அந்த பாட்டை தான் பாட போறோம். பட் சம்திங் டிஃபரெண்டா ட்விஸ்ட் பண்ணி பாட போறோம். 3 பேர் ஹிந்தியில பாடுவோம் ஒரிஜினல், தென் சன்ஸ்கிருத், தென் தமிழ். அது ஒரு 2 லைனா அப்படி நாங்க சீக்வன்ஸோட பாட போறோம். ஐ திங்க் யூ வில் ஆல் வில் என்ஜாய். हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा, हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा। हम बुलबुले हैं इसके ये गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा, हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा। सर्वलोकेश्वरम्यं भरतमस्मदीयं मदीयं सर्वलोकेश्वरम्यं भरतमस्मदीयं मदीयं सर्वलोकेश्वरम्यं। बुलबुलाहीन सर्वे देशसुनस्तबकं मदीयं सर्वलोकेश्वरम्यं हि भरतमस्मदीयं मदीयं सर्वलोकेश्वरम्यम्। உலகில் உயர்ந்த நாடு இந்திய நாடு, நம் நாடு நம் நாடு, உலகில் உயர்ந்த நாடு இந்திய நாடு, நம் நாடு நம் நாடு, உலகில் உயர்ந்த நாடு. இதுவே இனியம் நம் சோலை, இதிலே புள்ளி நம் நாமே நாமே, உலகில் உயர்ந்த நாடு இந்திய நாடு, நம் நாடு நம் நாடு, உலகில் உயர்ந்த நாடு. सारे जहां से अच्छा, हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा। पर्वत हो सबसे ऊंचा हमसाया आसमां का, पर्वत हो सबसे ऊंचा हमसाया आसमां का। ओ संतरी हमारा, ओ पासवा हमारा हमारा सारे जहां से अच्छा, हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा। सर्वलोकेश्वरम्यं हि भरतमस्मदीयं मदीयं सर्वलोकेश्वरम्यं। पर्वतो हि सर्वोच्च विहय सशिरश्चुम्बी, पर्वतो हि सर्वोच्च विहय सशिरश्चुम्बी। स्वप्रहरिण सुवीरा
हि भरतमस्मदीयं मदीयं सर्वलोकेषु रम्यम् உலகில் உயர்ந்த நாடு இந்திய நாடு நம் நாடு நன்னாடு உலகில் உயர்ந்த நாடு உலகில் உயர்ந்த இமயம் முப்புறம் சூழ்ந்த கடலும் பாலையும் சோலையும் நமதே பசுமையும் செழுமையும் நமதே நமதே உலகில் உயர்ந்த நாடு இந்திய நாடு நம் நாடு நன்னாடு உலகில் உயர்ந்த நாடு सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा गोरी है खेलती है जिसकी हजारों नदियां गोरी में खेलती है जिसकी हजारों नदियां गुलशन है जिसके दम से रस के जहां हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा सर्वलोकेषु रम्यम् हि भरतमस्मदीयं मदीयं सर्वलोकेषु रम्यम् क्रोडे चक्रीयरता नद्य सहस्रधारा क्रोडे चक्रीयरता नद्य सहस्रधारा सकोष्ठ प्राण सनीरे स्वर्गमिदं मुदितं मुदितं सर्वलोकेषु रम्यम् हि भरतमस्मदीयं मदीयं सर्वलोकेषु रम्यम् உலகில் உயர்ந்த நாடு இந்திய நாடு நம் நாடு நன்னாடு உலகில் உயர்ந்த நாடு நாட்டில் மடிமேல் ஓடும் நதிகள் ஆயிரம் உண்டு நாட்டில் மடிமேல் ஓடும் நதிகள் ஆயிரம் உண்டு நிலவளம் நீர்வளம் மிகுந்த உளவளம் மனவளம் மிகுந்த நம் நாடு உலகில் உயர்ந்த நாடு இந்திய நாடு நம் நாடு நம் நாடு உலகில் உயர்ந்த நாடு सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा मजहब नहीं सिखाता आपस में बैर रखना मजहब नहीं सिखाता आपस में बैर रखना हिंदी है हम हिंदी है हम हिंदी है हम वतन है हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा सारे जहां से अच्छा सर्वलोकेषु रम्यम् हि भरतमस्मदीयं मदीयं सर्वलोकेषु रम्यम् धर्मस्य मे न शिक्षा वैरिता न विधेया धर्मस्य मे न शिक्षा वैरिता न विधेया हिन्दी वयं स्वभूमि भारतमस्मदीयं मदीयं
सर्वलोकेषु रम्यम् हि भरतमस्मदीयं मदीयं सर्वलोकेषु रम्यम् உலகில் உயர்ந்த நாடு இந்திய நாடு நம் நாடு நம் நாடு உலகில் உயர்ந்த நாடு மதங்களும் சொல்லிடவில்லை மதங்களில் வேற்றுமை வேண்டாம் மதங்கள் சொல்லிடவில்லை மனங்களில் வேற்றுமை வேண்டாம் எனும் உணர்வே எங்கள் உள்ளத்தில் என்றுமே உண்டு உலகில் உயர்ந்த நாடு இந்திய நாடு நம் நாடு நம் நாடு உலகில் உயர்ந்த நாடு சாரே ஜகா से अच्छा हिंदुस्तां हमारा हमारा सारे जगह से अच्छा हिंदुस्तां हमारा हमारा सारे जगह से अच्छा सारे जगह से अच्छा हिंदुस्तां हमारा மீண்டும் ஒரு பலத்த கரகோஷம் இவர்களுக்கு. இது ஒரு நல்ல கான்செப்ட். இதை இந்த மாதிரி அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பண்ணினாங்க தெரியல, பட் ரொம்ப நல்லா பண்ணினாங்க. ஆனா இதை ப்ரூவ் பண்ணிட்டா சாரே பேசிசே அச்சா பேசோ நம்மாரான்னு. நாம் இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். எப்பொழுதுமே இந்த சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் இந்த 2 தினங்களையும் கண்ணாக போற்றி நமது நாட்டை காப்போம் என்று நாம் அனைவரும் உறுதி கொள்வோம். இந்த காலை நேரத்திலே ஒன்று கூடி இந்த குடியரசு தின விழாவை சிறப்பித்த இளம் சிங்கங்களான உங்கள் அனைவருக்கும் எங்களது இதயம் கனிந்த நன்றிகள். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். அனைவரும் காந்தி பெரியவருக்கு மாலை பூ போட்டு ஆசீர்வாதம் கேட்டுக் கொள்கிறோம்.